மதச்சார்பின்மை என்கிற கொள்கையை அடையாளமாக வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சிக்குத்தான் மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாக நாங்கள் எல்லாம் கருதுகிறோம். அதனால இந்த காங்கிரஸ் எங்க இருக்கிறதோ எழுதி வச்சுக்கோங்க, அதுதாங்க ஜெயிக்கிற கூட்டணி. எல்லாரும் கேக்குறாங்க. ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏ தான் அடுத்துன்னு சொல்லி அறிவிச்சு போயிட்டு இருக்கு. அதாவதுங்க, கேட்கறதுக்கு காங்கிரஸ் கட்சியில் உள்ள எங்கள் அனைவருக்கும் உரிமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது. எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறது, எங்களுக்கு தகுதியும் இருக்கிறது. அவ்வளவுதானே தவிர யாருக்கு கொடுத்துருக்காங்க, யாருக்கு கொடுக்கல, அது யாருக்கு கொடுக்க போறாங்க என்பதெல்லாம் அது அப்புறம் பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி அம்மா பொன்னம்மாள் காலத்திலிருந்து சந்திரசேகர் அண்ணன் காலத்திலிருந்து இது காங்கிரஸ் கட்சியினுடைய பாரம்பரியமிக்க தொகுதி. இந்த தொகுதியில் நான் 2001 2025 வரை 25 ஆண்டு காலம் நான் இந்த தொகுதியிலே இருக்கிறேன், பார்க்கிறேன். இங்க இருக்கிறவர்கள் கொஞ்சம் கூட சோடை போகாமல் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வளர்ப்பதிலும் இந்த தொகுதியை தனக்கு வேண்டும் என்று கேட்பதிலும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எல்லா மாவட்டங்களிலும் அந்த கோரிக்கை எழுப்பப்படுகிறது. அதே கோரிக்கை சோழவந்தான் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு வேண்டும் என்கிற கோரிக்கை பலமாக இங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் தொகுதியில் கேட்டு தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடக்கும். அது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. தனிப்பட்ட விஸ்வநாதனுடைய முடிவாக அதை நீங்க கேட்கக்கூடாதுங்க. நாங்க தகுதியான காங்கிரஸ் இயக்கம், தேர்தலில் போட்டியிடுகிற நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இந்த நேரம் இது. நிறைய இளைஞர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். 140 ஆண்டுகளை நிறைவு பெற்றிருக்கிற காங்கிரஸ் இயக்கத்தில் தமிழகத்தில் ஒரு வீரியமான வளர்ச்சி வேண்டும் என்று நாங்கள்லாம் கருதுகிறோம். அதன் அடிப்படையிலே தான் எங்கள் தலைமையோடு நாங்கள் எங்கள் கோரிக்கையை வைத்திருக்கிறோம். எங்கள் அகில இந்திய தலைமை யாரோடு பேசுகிறது, அது எவரோடு பேசுகிறது என்பதெல்லாம் அது காலம்தான் முடிவு செய்யுமே தவிர என்னால் முடிவு செய்ய இயலாது. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகிற பட்சத்தில் திமுக வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாக ஒரு பேச்சு பரவலாக இருக்கு. அதனால திமுக குறைந்தபட்ச தொகுதி கொடுக்கிற பட்சத்தில் கூட்டணியிலிருந்து விலகி தாவேகால கூட்டணி வச்சு அதிகமான தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு காங்கிரஸ். சார், அந்த கேள்விக்கெல்லாம் பதில், நீங்க கேட்கிற இந்த கேள்விக்கு பதில் அகில இந்திய தலைமை தான் சொல்லணும். ஆனா நான் ஒரு பதில் உங்களுக்கு சொல்றேன். காங்கிரஸ் பேரியக்கம் சார் 68 தொகுதிகளில் போட்டிட்டு இருக்கிறது. அது மெல்ல 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 40 ஆகி 43 ஆகி 33 ஆகி 25 ஆகி வந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மனநிலை என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் பேரியக்கம் மதச்சார்பின்மை என்கிற கொள்கையை அடையாளமாக வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சிக்குத்தான் மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாக நாங்கள் எல்லாம் கருதுகிறோம்.